அமைச்சர் சொல்றார், வேலுமணி அவர்கள் சொல்கிறார், இதற்கு முன்பெல்லாம் எங்கே சென்றார்? முன்பெல்லாம் அவர் இவ்வாறு பேசுவது கிடையாது. ஆனால் சமீப காலமாக ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார். அதை நான் முன்பெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த தைரியமும் துணிச்சலும் வந்திருக்கிறதா? தைரியம் துணிச்சலாம் கிடையாது. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா ஒரு எந்த மந்திரி நின்று பேசினாங்க? அவங்க தைரியம் இருந்ததோ? நான் கேட்கிறேன், நான் ஒவ்வொரு டிவியில நியூஸ் பார்க்கும் போது சீஃப் செக்ரட்டரி, இன்னும் போலீஸ் கமிஷனர், மந்திரிங்க எல்லாம் லைன்ல கீவஸ்ல பிளாக் டிக்கெட் வாங்குற மாதிரி நிப்பாங்க. பாத்துக்கீங்களா? அப்ப அது என்ன காரணம்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. முதல்ல உங்க கட்சிக்கு யாரு பொதுச் செயலர் சொல்லுங்க பாப்போம். பத்தல ஆணித்தனமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஏன்? அப்ப பிரச்சனை சிஸ்டம் சரியில்லை. அது உண்மைதானே? குடிப்பேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. நான் ஆதாரபூர்வமா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கொடுத்திருக்க லஞ்சம் அது தெரியுமா உங்களுக்கு? நான் சில வேலைக்கு லஞ்சம் கொடுத்திருக்கேன் சார். ஆளை காட்டுமா? ஒத்துப்பாங்களா அவங்க? மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. லஞ்சமா வாங்குறீங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். யாரு காசு வாங்காம தன்னுடைய கடமையை செய்யறேன்னு சொல்லிட்டு வேலை செய்ய போறாங்க? ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். கரண்ட் பிரச்சனை வந்தாலும் சரி, கார்பரேஷன் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, காசு இல்லாம சார் சாக்கடை அழைச்சு போச்சு அப்படின்னா, வணக்கம் சார், பண்ணிடுறேன் சார். சார் அப்ப என்ன அர்த்தம்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமானே மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், புலப்பட்ட புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஒண்ணு இல்லாமல் ஒண்ணு நடக்காது. எனவே கமலஹாசன் பேசுறது 100க்கு 100